அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய அங்கன்வாடி துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பாங்க, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா 18 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாமா இல்லை 21 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாமா, என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், இதோட சம்பள விவரங்கள்லாம் இதுக்கு எப்படி இருக்க போகுது, ஸோ அது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான போஸ்டிங் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அது என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றதுடைய கனவாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், அது இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த அப்டேட் டிசம்பர் 2ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 ICDS. இந்த தமிழ்நாடு அங்கன்வாடி காலியிடங்கள் தகுதிக்கான நிபந்தனைகள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் ICDS.tn.gov.in/ICDSTN. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், இதில் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS மூலம் 2024 ஆம் ஆண்டிற்கான அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை அறிவித்துள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் இந்த வேலை வாய்ப்புகள் குறித்து சமீபத்திய அறிவிப்பை காணலாம். ICDS தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை, அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 1 by 1 தெளிவாக நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் ICDS தமிழ்நாடு அங்கேருந்து தான் அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி மேற்பார்வையாளர், அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், அங்கன்வாடி ஆசிரியர், அங்கன்வாடி மினி பணியாளர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விதமான போஸ்டிங் இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட்டாக அளிச்சிருக்காங்க நமக்கு. இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த 5 விதமான போஸ்டிங்க்கு என்னென்ன படிச்சிருக்கணும், யாரெல்லாம் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க, எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ எல்லாமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், அதில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே ஓகேங்களா. அங்கன்வாடி வேலையாக இருக்கட்டும், சத்துணவு வேலையாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், இல்லை ரேஷன் வேலையாக இருக்கட்டும், இப்போ நம்ம அரசு ரீசெண்டாக போடக்கூடிய எல்லா விதமான அரசு வேலைகளுக்குமே நம்ம ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. இது அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்க ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சத்துணவு, அங்கன்வாடி, ரேஷன் வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏன் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ண மாட்டாங்க. எப்போ வருது அப்ளிகேஷன், எப்போ வருது, எப்போ போகுது, அதுக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ஸோ எப்போ அப்ளை பண்ணி க்ளோசிங் டேட், இது எல்லாமே எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாமே நம்ம யூடியூப்பில் போடுறதுனால ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதி எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, வயசு மற்றும்
கல்வி தகுதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஓகேங்களா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஓகேங்களா அங்கன்வாடி மேற்பார்வையாளர் பட்டப்படிப்பு அல்லது அதற்கு சமமான பட்டம். ஸோ அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து மினிமம் 10வது 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 18 வயசுலேருந்து சரிங்களா. இந்த வேலைக்கு மினிமம் நீங்கள் ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் பெண்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சிஸ்டமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பெண்கள் அதிகப்படியாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு ஆண்களாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டராக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 18 வயசு கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்வு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை வந்து இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து எழுத்துத் தேர்வு கண்டிப்பாக இருக்கும், நேர்காணல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ மற்றும் நேர்காணல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த எழுத்துத் தேர்வு எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 10வது படித்தவன் ஒரு 5வது படித்தவன் ஒரு 8வது படித்தவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தான் சிம்பிளாக தான் எக்ஸாம் வந்துடுறது இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணுன்றது மட்டும் இதில் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், என்னென்ன கட்டத்தில் என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன செல்ஃப் அட்டாச்சும் அதில் வைக்கணும், எத்தனை ஃபோட்டோ அதில் வைக்கணுன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் குவாலிஃபிகேஷனு ஸோ என்ன வந்திருக்கு ஏதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் எது வந்தாலும் செக் பண்ணிக்க முடியும். அதோட வெப்சைட் வந்து icds.tn.gov.in/icdstn இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் இதில் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கல்வி தகுதி ஓகேங்களா. என்ன படிச்சிருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகேதான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரும் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. நம்ம 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமக்களாகவும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். இதுதான் எலிஜிபிலிட்டின்றது தெளிவாக வந்து இருக்கணும். அடுத்ததாக வந்து தேர்வு செயல்முறை வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், நேர்காணல் கண்டிப்பாக இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி என்ன பண்ணணுன்றது எல்லாமே இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அப்ளை பண்ண இந்த அங்கன்வாடி வேலைவாய்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ் அப்படி இல்லைனா 12th மதிப்பெண் சான்றிதழ், எல்லாம் 5வது படிச்சிங்கன்னா 5வது மதிப்பெண் சான்றிதழ், வயது சான்று அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ், உங்களுடைய ஃபோட்டோ அடையாள சான்று ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஸோ அப்படி இல்லைனாக்கா ஓட்டர் ஐடி அப்படி இல்லைனா வந்து ஆதார் அட்டை, ஸோ இது கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இருந்ததுன்னா இந்த அங்கன்வாடியை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்போலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க அஃபிஷியல் வெப்சைட்டை. ஸோ அதனால் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அது எப்படி இருக்கும் அந்த ஃபார்மு எப்படிலாம் ஃபில் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அரசு வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.